அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்று என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4 எம்பிக்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி என்று என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். ஹாசினி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஒரு முக்கிய முடிவெடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 எம்பிக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் 3 அமைச்சர்கள் மற்றும் ஒரு சபாநாயகர் பதவி எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், அதே போல ஐக்கிய ஜனதாதள் பார்ட்டிக்கு 12 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர் பதவிகள் கொடுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு கட்சிக்கு 4 எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய மினிஸ்டர் போஸ்ட், அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த முக்கிய தலைவர்கள் கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இந்த முறை பாஜக ஆட்சி நடத்த இருக்கின்றது. எனவே தங்கள் தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளுக்கெல்லாம் கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு 3 அமைச்சர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் 4 அமைச்சர்கள் வேண்டும் என கேட்டு வருவதாகவும், ஆனால் 3 அமைச்சர் பதவிகள் கொடுப்பதற்கு பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 16 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய நாயுடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த கட்சியின் சார்பில் 3 அமைச்சர்கள், முக்கியமாக ஒரு சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் பிற கட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் 7 எம்பிக்கள் 5 எம்பிக்கள் போன்றவர்களாம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த முக்கிய முடிவுகள் தற்போது பாஜக எடுத்திருப்பதாக அண்மை தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டணி கட்சி தலைவர்களிடம் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார்கள். இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வழங்கப்பட இருக்கிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இன்று மாலைக்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் சமரசப்படுத்தப்பட்டு நாளை பாஜக எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. இங்கு நரேந்திர மோடி பாஜகவினுடைய அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட இருக்கின்றார். அவரே பிரதமராகவும் இருக்க போகின்றார். எனவே எம்பிக்களுடைய ஆதரவு கடிதம், கூட்டணி கட்சியினருடைய ஆதரவு கடிதம் இவற்றையெல்லாம் கொண்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆட்சி பொறுப்பேற்பதற்கான அந்த அனுமதியை கோர இருக்கின்றார். வரும் 8ஆம் தேதி பிரதமர் பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கின்றது. ஒருபுறம் அண்டை மாநிலத்தில் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.